ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹியூமன் லவ் ஏலியனோட நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் எட்டு வந்திருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்கல பெல்லாம் நான் பேசுகிற வீடியோ டவுட்டு பெயிண்ட் ஒரு மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கல பெல்லா. ஒருவேளை உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். என்ன ஆகும், அவங்க சொல்கிறதே நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். ஜொங்குக்கு வந்து என் கூட பிறந்த பிரதர் கிடையாது, அப்புறம் ஏன் என் லவ்வுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னோம். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்படியாட்டையா இன்னொரு டைம் சொல்லு, ஏன்டா சொல்கிறா, இங்கே பாருங்கள், அதாவது அவங்க பேரண்ட்ஸை பற்றி, இங்கே பாருங்கள் டாடி மாம், ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஜொங்குக்கு ஒன்றும் என் கூட பிறந்த ஒரு பிரதர் கிடையாது, அவனை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால நான் ஜொங்குக்கு லவ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஜொங்குக்கு நான் மேரேஜ் பண்ணவும் செய்வேன், என்னோடய லவ்வுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். அப்படியா, அப்படியே திரும்பி பின்னாடி உள்ளே என்ட்ராகிறவங்க சுகா கிட்ட சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன ஹயாங்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படி திரும்பினா நம்ம சுகா தான் லஞ்ச் பாக்ஸோடு நம்மகிட்டே பற்றி வர்றாரு. டே வேண்டாம், ஹயாங்கிட்ட இதையும் சொல்லாத, சொல்லுவேனே, நீ சொன்னட அப்படியே சொல்லுவேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி இப்படி சிரித்தான். இப்போ அதே காலேஜுக்கிட்ட நம்ம ஜிமினா வந்துடுவார். அந்த சிட்டி முழுக்க தேடி பார்த்துட்டு இப்போ நம்ம ஜொங்குக்கு தேடி நம்மகிட்டே இருக்கிற ஜொங்குக்கு இருக்கிற அதே காலேஜுக்குள்ளே வருவார். ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி என்ட்ராகி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு அந்த வாட்சையும் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து லைட்டாக சிக்னல் கொடுக்குது. இங்கே தான் சிக்னல் வருது. அப்போ இந்த காலேஜில் இருக்க ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் என்னோடய பிரதராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்ச் அப்படி ஹேண்ட்ஸில் வச்சபடியே ஜொங்குக்கு நம்ம ஜிமினா தேடிக்கிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சுகா தான் கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு, டே ஃபுட்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு பயங்கரமாக அடம் முடிச்சு மாமா டார்ச்சர் பண்ணி வேங்க தெரிஞ்சிச்சுல, அதை சாப்பிட தெரிஞ்சிச்சுல, லஞ்ச் பாக்ஸை கொண்டு வர தெரியாதானுங்கிற மாதிரி தீட்டிட்டு அப்படியே அந்த லஞ்ச் பாக்ஸை கொடுக்கவும், ஹயாங் லஞ்ச் பாக்ஸு என்கிட்ட கொடுத்துட்ட, இது என்ன நோட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த நோட்டு ஜொங்கு கூட எடு, அவனுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கான், அதை வந்து சப்மிட் பண்ணதுக்கு நியூவாக நோட்டு கேட்டிருந்தான், அதை வேறு ஹவுஸ்லேயே மறந்து ஒன்றே மண்டி வச்சுட்டு வந்துட்டான், அதை கொடுத்துட்டு போக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாசனம். நீ ஏன் ஹயாங் கஷ்டப்படுற, கொண்டா நானே கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட் அப்படியே வாங்குவாரா, அந்த மாதிரி வாங்கினான். டே நீ என்கிட்ட பெருசாக பேசினாடா, இப்போ சுகா கிட்ட சொல்லு பார்ப்பண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்மகிட்டே தான் சும்மா வாய முடிட்டு ஹாரி அப்படிங்கிற மாதிரி ஹாரியை நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நோட் பண்ணான். என்னாச்சு ஹாரி, என்ன டேட்டை என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஹயாங், டே வந்து அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு லவ் பண்ணுற மூமெண்ட்டை சொல்ல வர அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். நம்மகிட்டே திமிரு பிடிச்சவனே சொல்லாதானே ஹயான்ட்டா சொல்லே போகிறேனுங்கிற மாதிரி ஓங்கி ஒரு கிக்கு ஹாரியோட ஃபீட்டில் கிக் பண்ணுறேனுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஹாரியை கிராஸ் பண்ணிட்டு இருக்க ஜிமினாவோட ஃபீட்டில் ஒரு கிக்கு பண்ணுவார். இந்த மாதிரி கிக் பண்ணால் ஜிமினாவுக்கு பயங்கர பெயின் ஆகி என்ன திமிருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷார்ட்டை அப்படியே கிரிப்பை பிடிச்சி புஷ் பண்ணி அவர் பக்கமாக க்ளோஸ் ஆகிட்டேன். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஏன் பிரதரோட ஷார்ட்டில் கையை வைப்பேனுங்கிற மாதிரி சுகா ஜிமினாவோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சா ஒரு கிக்கு கார்டை இவ்வளோ பெரிய ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஹயாங் ஷார்ட்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சுகாவோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, சாரி நான் என் ஃப்ரெண்டு நினச்சி கிக் பண்ணேன், அது தெரியாமல் உங்கள் ஃபீட்டில் வந்து பட்டுருச்சு, கொஞ்சம் கண்ணை ஓப்பன் பண்ணி ஐஸை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுனேண்ணே, பக்கத்தில் யார் நிற்கானுங்கிறது தெரிஞ்சு கிக் பண்ணு, என்ன மாதிரி கிக் பண்ணிவிட்டு இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் கோவமாக கிக் பண்ணியிருப்பார்ல, அந்த பெயினில் கொஞ்சம் கோவமாக டையை பிடிச்சிட்டு வர அந்த மாதிரி விட்டுனா, டே அதான் அவன் சாரி கேட்டுட்டான்ல, பின்ன என்ன ஓவராக லெசன் எடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஏன்டா சாரி சொல்லணும், எதுக்கு சாரி சொல்லணும், நீ தான் வாரேன்னு தெரிஞ்சால் வேணும்னே கிக் பண்ணுவான் என் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சுகர் ஜிமினா கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு பண்ணோம், என்ன திமிரிண்ட ஹியூமனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா காண்டில் நம்ம சுகாவை நோட் பண்ணோம். ஹயாங் வேண்டாம் ப்ராப்ளம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுக்கு முன்னாடி வந்துட்டு ஏன் மேலே தான் தப்பு, நான் தான் ஹாரியை கிக் பண்ணுறத நினச்சியா அந்த பர்சன்ட்டை கிக் பண்ணிட்டேன், நீ தேவையில்லாமல் கோப்படாத, அப்புறம் சாரி ப்ரோ தெரியாமல் இந்த மாதிரி கிக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொல்லவும், நம்ம ஜிமினா அப்படியே இவங்கிட்ட ஃபைட் பண்ணுறது வேஸ்ட்டு, நம்ம பிரதர் தான் தேடி வந்தோனுங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம டே விட்டு மூவ் ஆன் ஆக வர அந்த மாதிரி மூவ் ஆன் ஆனோம். இப்போ நம்ம சுகர் தான் செம்ம காண்டில் ஜிமினா போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சரி டே நீ
இப்படி ப்ளே பண்ணி விளையாடுறத கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட 2 நோட்டை கொடுத்துட்டு உன்னோட கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷூவா நேரம் என்ன செய்வாருன்னா அப்படியே காலேஜை விட்டு வெளியே போனால் அப்பா ஹயாங் போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த நோட்டை எடுத்தபடியே ஜங்குக்கு பக்கம் கிளம்புவார். ஏற்கனவே அவன் வந்துட்ட க்ளவுஸு கங்கலங்கிற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். நீ நோட்டை கொடுக்க போறியா? க்ளவுஸையும் கொடுப்பேன் நோட்டையும் கொடுப்பேன் பாருடாங்கிற மாதிரி 2 எடுத்தபடி கரெக்டாக ஜொங்கு கூட கிளாஸ் ரூமுக்கு வருவாராம். இப்போ நம்ம டேட்டா அப்படியே கிளாஸ் ரூமை பாட்டு வந்துக்கிட்டு இருந்தா ஜிமினா இந்த மாதிரி தன்னோட பிரதர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே காரிடோரத்தில் நோட் பண்ணபடியே நடந்து வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜிமினா முன்னாடி நம்ம டே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்றனா ஜிமினா உனக்கு இப்போ என்னடா வேணுங்கிற மாதிரி செம்மையா டேயை பாட்டு மறைச்சா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லை என்னோட ஹயாங் உன்கிட்ட கொஞ்சம் ரூடாகவே பேசிட்டான். ஐ எம் ரியலி சாரி, உன் மேலே எந்த ஃபால்ட்டுமே இல்லை. என்னோட ஃப்ரெண்டை தான் கிக் பண்ண அந்த மாதிரி பண்ணேன். அது தெரியாமல் உன்னோட ஃபீட்டில் வந்து பட்டுருச்சு. சாரி, நீ நியூ ஸ்டூடெண்ட்டாக இந்த காலேஜில், நான் உன்னை நியூவாக பார்க்குறேனே அப்படிங்கிற மாதிரி டேய் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா ஆமாம் நியூ ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசிட்டு அங்கேருந்து போனோம். எங்கள் பாரு எப்போவாவது ஒரு ஃப்ரெண்டு வேணும், ஒரு உன்கிட்ட க்ளோஸாக பேசுகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படிலாம் திங்க் பண்ணினா நான் இந்த பிளேஸில் ஃப்ரீயாக தான் இருப்பேன். என்கிட்ட வந்துட்டு பேசி என்னோடய நேம் வந்துட்டு அங்கே ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே எனக்கு எப்போவது ஃப்ரெண்டு தேவைப்பட்டா உன்கிட்ட வந்துட்டு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படி பேசிக்கிட்டு டேயை கிராஸ் பண்ணபடி நேராக நம்ம ஜொங்குக்கிட்டே போவார். இந்த மாதிரி போனால் டே பக்கத்தில் நான் இவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு இருக்கேன், உனக்கு அந்த ஃப்ரெண்டு கேட்குதாடா? இல்லைடா, எனக்கு என்னன்னு தெரியல, அந்த பசங்களை பார்க்க சொல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஃபீல் வந்துச்சு. என்ன பார்க்க சொல்ல உன்னை பயங்கரமாக அடிக்கிற ஃபீல் தான்டா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா அவன்கிட்ட சாரி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன், நம்ம இங்கே 2 போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட கிளாஸ் ரூமுக்கு வருவாரா. அதே காரிடேரத்தில் தான் நம்ம ஜிமினா ஜொங்குக்கு தேடி வந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி தேடி வந்துட்டு இருந்தா ஜொங்குக்கு மட்டும்தான் இப்போ ஜொங்கு கூட கிளாஸ் ரூமுக்குள்ள அமைதியாக உட்காந்துருப்பாரு. க்ளவுஸை வேற டே தூக்கிட்டு போயிட்டாரா. இந்த டே பயபில் இப்படி பாடா படுத்துது அப்படிங்கிற டென்ஷன்லேயே உட்காந்துருப்பாரு. சிங்கிளாக இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஜொங்குக்கு மட்டும் உள்ள உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு டே ஹரி ரூமுக்கு வெளியே நின்று யாரும் ரூமுக்குள்ளே வராதபடி பார்த்துக்கோண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே என்ன செய்வார்னா அப்படியே நேராக கிளாஸ் ரூமுக்கு என்ட்ரானா டே உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயாங் நீ அங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கோமத்திட்டு வரா. என்ன ஜங்குக்கு என்ன இப்படி பாட்டோன்னே திட்டுற? பாரு உனக்காக நோட்டு கொண்டு வந்திருக்கேன், உன் க்ளவுஸ் கொண்டு வந்திருக்கேன், வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் க்ளவுஸை பாட்டோன்னே நீ தான் அதை வச்சிருப்பேன்னு எனக்கு அப்போவே டவுட்டுடா, கொண்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் க்ளவுஸு உன்கிட்ட கொடுக்குறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டக்குன்னு ஜொங்கு கூட தாய்ஸில் உட்காந்து ஜொங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணபடி எப்போ ஜங்குக்கு என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்ப? எப்போ இந்த டே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிப்ப? நோட்டு வேணும், க்ளவுஸ் வேணும், 2ஐயும் உன்கிட்ட கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரி அந்த டேபிளில் வச்சுட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு என்னை எப்போ நீ அக்செப்ட் பண்ணி என் லவ்வுக்கு கோஆப்ரேட் பண்ணி என்னை உன் பாய் ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணுவ? உனக்காக நான் ரொம்ப டேஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ ஜங்குக்கு என்ன நீ லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தவர் ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி லிப்பில் ஹக் பண்ணுவாராம். இந்த மாதிரி கிஸ் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் ஷாக் ஆகிற மூமெண்ட்டும் நம்ம டேயை புஷ் பண்ணுறாரு. இந்த மாதிரி புஷ் பண்ணால் இப்போ அதே காரிடோரத்தில் வர நம்ம ஜிமினாவுக்கு ஜங்குக்கோட கிளாஸ் ரூம் கிட்ட வர அந்த வாட்ச் வந்து பயங்கரமாக ஹைப் ஆகுது, சிக்னல் ஹைப் ஆகுது. அப்போ எங்கேயோ தான் நம்ம பிரதர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கிளாஸ் ரூம் கிட்ட வந்தால் பயங்கரமாக சிக்னல் கொடுத்த மூமெண்ட்டுக்கு அந்த வாட்ச் பயங்கரமாக வெடிச்சிரும். இந்த மாதிரி வெடித்தா வாட்சே டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ இந்த கிளாஸ் ரூம்குள்ள ஏதோ ஒரு பர்சன்ட் நம்ம பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கரெக்டாக அந்த கிளாஸ் ரூம் கிட்ட வந்தால் ஹாரி கிளாஸ் ரூம் டோர்கிட்ட நிற்கிறதும் டேயும் ஜங்குக்கும் கிளாஸ் ரூமில் நம்ம ஜங்குக்கு வந்து டேயை புஷ் பண்ணி எழுந்து நிற்க வச்சு டேயை திட்டிக்கிட்டு இருப்பார். இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா கிளாஸ் ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணுவார். உனக்கு என்ன பைத்தியமாட்டே, எத்தனை டைம் சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியா? உனக்கு வர திமிர் அதிகமாயிருச்சு, என்னையவா கிஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
ஜங்குக்கு நம்ம டேயை அடிக்க வருவாரா, இந்த மாதிரி அடிக்க வேண்டாம், வேண்டாம் ஜங்குக்கு என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே அங்கேருந்து அப்படியே அந்த ரூமை இப்படி வெளியே ஓடி வர நம்ம டே ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி வெளியே ஓடுவாரா. அந்த மாதிரி ஓடுனா உனக்கு வர வர திமிர் அதிகமாயிருச்சு, நீ இப்போ உன்னோட லிமிட்டே அதிகமாக கிராஸ் பண்ணிட்ட, என்னையவா கிஸ் பண்ணுற உன்னை இப்போ என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டே துரத்தினபடி ஓடுவார். இந்த மாதிரி ஓடுனா ஜிமினா இப்படி புஷ் ஆகி கீழே விழுந்தவர் எழுந்து நம்ம ஜங்குக்கு அப்புறம் நம்ம டே அப்புறம் ஹாரி இவங்க 3 பேர் தானே இந்த ரூம்லேருந்து வெளியே ஓடுவாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த 3 மெம்பர்ஸில் ஏதோ ஒரு பர்சன் தான் தன்னோட பிரதர். இப்போ நம்ம டே தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. டே அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணபடி பிடிக்கவும் ஜங்குக்கு என்ன பண்ணுற, என்ன நான் தான் சொல்லிகிட்டு இருக்கோம்ல நான் உன்னோட பிரதர்ன்ட்டு, ஏன் நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிற, ஒரு பிரதர்கிட்ட இப்படியா பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோமா பேசணும். நீ என்னோட பிரதர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு இப்படி லாக் பண்ண பொசிஷனில் ஜங்குக்கு இவரே கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஃபர்ஸ்ட்டில் ஷாக் ஆகி விட்டு மூவ் ஆன் ஆகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். இன்னுமே நம்ம ஜங்குக்கு டைட்டாக கிரிப்பாக பிடிக்கிறாரு. பிடிச்ச மூமெண்ட்டுக்கும் இப்படி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கோட ரியாலிட்டியிலேருந்து இப்போ பேக் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக் பேக் கிஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கும் டே அந்த கிஸ்ஸை இன்னும் ஃபீல் பண்ணபடி நம்ம டே தானே கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கே கிஸ் பண்ணதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அலோவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டேக்கு கிஸ் பண்ணுறது கூட தெரியாமல் பயங்கரமாக லிப் லாக் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணோம். இந்த மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு பிரதருன்னு சொல்லிட்டு ஃபைட்டு பண்ணால் என் டே என்னம்மா திட்டி அடித்தான். என்னடா நீ லிப் லாக் பண்ணுறத பார்த்தா டேயோட லிப்பு இன்னைக்கு கட்டாகி பிளட்டு வந்துருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி நீ இந்த ஜங்குக்கு டேயோட கண்ட்ரோலில் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து போனான். நம்ம ஹாரி திங்க் பண்ண மாதிரி லிப்பு கட்டாக்கி பிளட்டே வந்துடும். இப்படி பிளட்டை சக் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்து டேயை விட்டு மூவ் ஆன் ஆகுவாரா. அந்த மாதிரி மூவ் ஆன் ஆனோம். அது வந்து அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து இப்படி ஷாக் ஆனோம். டே ரொம்ப ஹாப்பியாகி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி எங்கே பாரு ஜங்குக், சும்மா பிரதர்னு சொல்லிட்டு என்னை விட்டு மூவ் ஆன் ஆகி தப்பிச்சு போகணுன்லாம் திங்க் பண்ணாத, பிரதர்னு ஃபீலிங் இருந்தால் நீ இந்த மாதிரி வந்து என்ன கிஸ் பண்ணுவியா, சும்மா நீ பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து திங்க் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி பேசுகிறாரு. நீ என்னோட பிரதர்லாம் கிடையாது, நீ என்னோட மாமுக்கு போட் ஆகலை, உன்னை ஒரு ஸ்ட்ரீட்டில் என்ன எட்டு வந்தாங்க, நீ எனக்கு பிரதர்னு நீ தான் திங்க் பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்னால் இதை நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னால் நீ இதை நம்பி தான் தீரணும், நீ என்னோடய ஸ்டெப் பிரதர் மாதிரி, நீ சொல்கிற மீனிங்க்கு ஸ்டெப் பிரதர் தான் வரும், என்னோடய பேரண்ட்ஸ் உன்னை சேவ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து எட்டு வந்தாங்க, என் ஹவுஸ்லேயே தான் நீ வளர்ந்துருக்க, நீ என்னோட ஜங்குக், நான் உன்னை பிரதராக திங்க் பண்ண மாட்டேன், எனக்குள்ளே ஃபஸ்ட்டில் எனக்கு ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து என் பிரதர்கிட்ட க்ளோஸாக இல்லை, என் ஜங்குக்கிட்ட தான் க்ளோஸாக இருக்கிறேன், நீ என் பிரதரே கிடையாது, அப்படி இருக்க சொல்ல நான் ஏன் உன்னை லவ் பண்ணக்கூடாது, உன்கிட்ட க்ளோஸ் ஆகக்கூடாது, இங்கே நீ இப்போ இந்த செகண்ட் என்னை நீ கிஸ் பண்ண இந்த மூமெண்ட்லேயே எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, உனக்கும் என் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் தான் இருக்குது, நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, நான் போகவும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசிட்டு அப்படியே அந்த கிளாஸ் ரூம்லேருந்து ஹாப்பியாக பண்ணால் நானா டேக்கே கிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக்கில் வருவார். இந்த மாதிரி வேண்டாம் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் தான் ஜங்குக்கு செம்ம டவுட் ஆகுது, என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஒருவேளை நம்ம வந்து டேயோட மாமுக்கு போட் ஆகலையா, ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் தான் ட்வீட் பண்ணாங்களாங்கிற மாதிரி திங்க் பண்ணி இப்படி சுகா ஜேகப்பு ஜின்னை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து நான் எந்த டேட்டில் போட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு தான் நம்ம ஜங்குக்கு எப்போ போட் ஆனாருன்னு தெரியாதுல்ல, ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து தூக்கிட்டு வந்தாங்க, ஆனால் அன்னைக்கு தான் ஜங்குக்கு போட் ஆனாங்கிறதுன்னு தெரியாதுல்ல, அந்த மூமெண்ட்டுக்கு என்ன டேட்டை சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு வந்துருப்பாங்களா அந்த டேட்டை சொல்கிற
கேட்குறாரு, எப்படி போட்டானே எங்கே போட்டானேங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்குறத பட்டுட்டு நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸ் ரொம்ப ஷாக் ஆனோம். இப்போ அப்படியே அந்த பிளேஸில் டேயோட மாம் என்ட்ரு ஆகி ஜங்குக்மா பிரதர்ஸ்ட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம ஜங்குக் எழுந்துக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருக்கிட்டு ஜங்குக் டேயோட மாமே ஃபுல்லாக நோட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி துருவி துருவி கேட்டால் பிறகு பாய்ஸஸ் ஏதாவது வளரிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஜங்குக் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணால், அப்பா மாமன்ட்டு சேவ் பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே அங்கேருந்து எழுந்து போனால், இந்த மாதிரி எழுந்து போகிற மூமெண்ட்டுக்கு நான் இவங்கக்கிட்ட கேட்டால் எழுந்து போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட மாம்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே பாய்ஸஸே நோட் பண்ணிட்டு இருந்தேன். பாய்ஸஸ் அப்படியே அவங்களோட ரூமில் வந்துட்டு ஜங்குக் இந்த மாதிரி பேசுகிறானே, ஜங்குக்கிட்ட எப்படி சொல்ல முடியும், நீ வந்து எங்களோட பிரதர் கிடையாது, உன்னை சேஃப் தான் பண்ணி நாங்கள் வளர்த்துட்ருக்கோன்னு சொல்ல முடியுமா, அதை கேட்டால் ஜங்குக்கு உடஞ்சிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லாரும் பேசுகிறோம். அந்த ரூமுக்கு வெளியே நின்று நம்ம ஜங்குக்கு இப்போ கேட்குறாரு, அவர் தான் ஏலியன் பவர் உள்ள வரல, அவருக்கு தெரியல தான் வந்து ஒரு டெலிபோர்ட் மூலியமாக டேயோட மாம் கிட்ட இருந்து கரெக்டாக பாய்ஸஸோட ரூம் கிட்ட வந்ததே அவருக்கு தெரியல. ஒரு வேகத்தில் திங்க் பண்ணிட்டாரு, நம்ம இப்போ பாய்ஸஸோட ரூம் கிட்ட போகணும், ஹயாங்கோட ரூம் கிட்ட போகணுன்னு திங்க் பண்ண அடுத்து சென்று டேயோட மாம்கிட்ட இருந்து டெலிபோர்ட் ஆகி கரெக்டாக இந்த ரூமுக்கு முன்னாடி அந்த டோர்கிட்ட வந்து என்ன பருந்த மாதிரி இருந்தான். ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் என்ன தூக்கிட்டு வந்தாங்கன்னு கேட்டு அவன்கிட்ட சொன்னால் அவன் உண்மையிலே ஹேட் ஆகிருமா, உடஞ்சி போயிருமா. அவன் நம்ம பிரதர், நம்ம கூட போட் ஆகாட்டாலும் அவன் நம்மள ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாரும் பேசிட்டு ஜங்குக்கு என்ன கேட்டாலுமே அந்த மூமெண்ட்டை மட்டும் சொல்லக்கூடாது, அவன் கண்டிப்பாக கஷ்டப்படுவான் இந்த வேடை கேட்டா, நான் இப்போ உங்கள் கூட போட் ஆகலையானுங்கிற மாதிரி ஒரு வேளை பேன் ஆனாலும் அவன் நம்ம அதை யாருமே சொல்லக்கூடாது, அவன் எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரீம் மெம்பர்ஸ் மாற்றி பேசிகிட்டு இருக்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அப்போட்டே சொன்ன மாதிரி, நான் உங்கள் கூட போட் ஆகலையா, நான் சிங்கிள் பர்சன்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு அப்படி ரூமை பார்த்து நடப்பாரா இந்த மாதிரி நடந்தோம். இப்போ நம்ம டேடா அவரோட ரூமில் பயங்கரமாக சாங் ப்ளே பண்ணபடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா ரூமை கிராஸ் பண்ணுற நம்ம ஜங்குக்கு இந்த டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ரூம் டோர் ஓப்பனில் இருக்கா, அந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி டேயை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இன்னைக்கு நான் ஜங்குக்கு கிஸ் பண்ணேன், ஜங்குக்கு என்ன கிஸ் பண்ணா, லிப்பிட்டு லிப் கிஸ் பண்ணோம், 2 பேருமே லிப் லாக் பண்ணோம், என்ன ஹாப்பி தெரியுமா, பார்க்க தாண்டா அப்படி இருக்கான் சீனியர் பையன், என்ன அம்மா கிஸ் பண்ணி லிப்பை கட்டிட்டான் தெரியுமா, ஆயில்மெண்ட் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ரூம்குள்ளே நின்று கட்டிக்கிட்டு நம்மகிட்டே லிப்புக்கெலாம் ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. ஜங்கு கடிச்சு லிப்பை கட் பண்ணியிருப்பார்ல அந்த பிளேஸுக்கு. அப்புறமா அவருக்கு ஹாப்பி தாங்க முடியல, ஹாரிக்கு கால் பண்ணி இன்றைக்கி என்னோட ஜங்கு கிஸ் பண்ணானுங்கிற மாதிரி ஹாரியை படப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை மட்டுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி அவரோட ரூமுக்கு போனால். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம ஜங்கு காலேஜுக்கு வர்றாரு. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்தோம். இப்போ நம்ம டே வந்து ஜங்குக் சீனியர், டே ஜூனியர் தானே, டேயும் ஹாரியும் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க, டீச் பண்ணுறாங்க, புள்ளி பண்ணுறாங்க. இது கேக்கு நம்ம டேக்கு காண்டானம். அதே பிளேஸில் ஜங்கு கிராஸ் ஆகி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, பாட்டியா அவனுக்கு எவ்வளவு திமிரு, என்னை புள்ளி பண்ணி ரேக் பண்ணிகிட்ருக்கானுவன், பார்க்கட மடிய போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி கோவமாக நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்க சொல்லிக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்க சொல்லிக்கு நம்ம டே பக்கத்தில் அந்த காலேஜில் ஜங்கு கூட படிக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பர்சன் தான் டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுடா, வர மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை அப்படி டச் பண்ணுவானா. இந்த மாதிரி டச் பண்ணால் டே செம்ம காண்டில் அந்த பர்சன்ட்டை பார்த்து முறைச்சம். இப்படி ஹிப்பை டச் பண்ண வர அந்த பர்சன்ட்டோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேட்டருந்து நம்ம ஜங்குக்கு 100% மூவ் ஆன் பண்ணுறோம். டேய் சீனியர்னா சீனியர் மாடி ப்ளே பண்ணுங்க, என்ன நானும் இந்த காலேஜில் சீனியர் தான், அவன் ஏன் பிரதர்னுங்கிறது உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டி அந்த பர்சன்ட்டை அடிச்சிருவார். இந்த மாதிரி அடித்தான். நம்மகிட்டே ரொம்ப கோவமாகி நேராக கிளாஸ்னு போயிடுவார். இந்த மாதிரி போனோம். டே இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு திரும்பி டேயை பார்த்தா டே அங்கே இல்லாததை பார்த்துட்டு டேயோட கிளாஸ் ரூமுக்கு நம்ம ஜங்குக்கு வந்தோம். டே அப்படியே டெஸ்கில் ஹெட்டை வச்சபடி ஜங்குக்கு இந்த மாதிரி பிரதர்னு சொல்லி ஃபைட் பண்ணியிருப்பார்ல,
இந்த மூமெண்ட்டுக்கு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. நான் என்னெல்லாமோ ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ சீரியஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன பிரதர்னே சொல்கிறோம் அப்படிங்கிற மாரி பயங்கரமாக க்ரை பண்ணபடி இருந்தால் வேறு ஒன்று என்னடா சொல்ல முடியும், பிரதர்னு சொல்லாமல் ஒய்ஃப் என்னடா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி நம்மகிட்டயே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நம்ம ஜங்குக் என்றாகி கிட்ட பேச வருவாரா அந்த மாதிரி வந்தோம். நீ என்கிட்ட பேசாத, நானும் 4 இயர்ஸாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்று எனக்கு அண்ணன் மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு இப்போவுமே என்னை பாட்டு பிரதர் நான் சொல்கிறேன், என் முன்னே எனக்கு அட போங்கிறண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளுறாரு. டேங் வேண்டாம், இங்கே நிற்காட போயிரு, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு திரும்பவும் ஒரு டெஸ்கில் உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்து ஜங்குக்கு அப்படியே டேயை பார்க்குற வரைக்கும் பட்டுட்டு அப்புறம் அவரோட கிளாஸ் போயிடுவார். இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜிமினாவை தான் கேட்டுட்டு ஜங்குக் எந்த காலேஜில் படிக்கிறாரு, அதே காலேஜில் தான் நம்மகிட்ட ஜிமினா இருக்கிறாரு. ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே போய் சேஞ்ச் ஆகி இருப்பார். இந்த மாதிரி இருந்தோம். இப்போ நம்ம ஜிமினா தான் ஆரம்புக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தோம். சொல்லு ஜிமின், பிரதரை கண்டுபிடிச்சிட்டியா? பிரதரை கண்டுபிடிக்கல, பிரதரை இருக்கிற பிளேஸை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு பிளேஸில் இருக்கிறேன், எங்கே தான் நம்மளோட பிரதர் இருக்கான். நீ கொடுத்த அந்த வாட்ச் மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த பிளேஸில் ஒரு 3 மெம்பரை நோட் பண்ணேன். அந்த 3 மெம்பரில் யாரோ 1% தான் தன்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஒரு டெலிபதி மூலியமாகவே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். சீக்கிரம் நம்ம பிரதரை கண்டுபிடி, 3 மெம்பர்ஸ்ன்ட்டல அந்த 3 மெம்பர்ஸில் யாருங்கிறத முதல்ல சீக்கிரம் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் பிரதரையும் பவர் கியூஃபையும் எடுத்துகிட்டு நேராக நம்ம பிளேஸ்க்கு வாங்குகிற மாதிரி அந்த டெலிபதியை கட் பண்ணுறாரு. நம்ம அரவன் இந்த மாதிரி கட் பண்ணோம். இப்போது ஏலியன் வேர்ல்டில் நம்ம ஒரு பிளேஸில் இருந்தால் இன்னொரு பிளேஸில் எனிமி இருப்பான்ல, அவன் பிளேஸை காட்டுனா இந்த ஜிமினா எங்கே போனானே தெரியல. இப்போ கொஞ்சம் டேஸாகவே அவன் ஆரமோட பிளேஸில் இல்லை, ஜிமினாவுக்கு ஏதோ ஒர்க்கு கொடுத்து வெளியே அனுப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆரமோட பிளேஸில் இருக்கிற ஒரு சோல்ஜர் இந்த சைடு, அதாவது நம்ம ஆரமுக்கு ஆப்போசிட்டில் இருப்பாங்களே அந்த பர்சன்ட்டை எல்லாத்தையுமே சொல்கிறோம். அந்த பர்சன்ட்டை நம்ம சார்லின்னு வச்சுப்போம். சார்லி கிட்ட இந்த மாதிரி ஆரம் ஜிமினாவை ஒரு ஒர்க்கு கொடுத்து சீக்கிரட்டாக வெளியே அனுப்பிட்டான். ஜிமினா கூட யாருமே இந்த ட்ரிப்பு போகல, அவங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இன்னும் ஃபுல்லாக நல்லா நோட் பண்ணு, கண்டிப்பாக ஆரம் ஜிமினா கிட்ட காண்டாக்ட் பண்ணுவான், டெலிபதி பண்ணுவான். அப்படி டெலிபதி பண்ணால் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பேசிகிட்டு இருக்கானுங்கிட்ட அவன் பக்கத்துலேருந்து நோட் பண்ணு, எனக்கு அந்த ஜிமினா எங்கே போயிருக்கானுங்கிறது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சார்லி பயங்கரமாக கோவமாட்டிட்டு கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கரெக்டாக ஆரம் இருக்கிற பிளேஸ்க்கு அந்த சோல்டர் வருவான். இந்த மாதிரி வந்தோம். இப்போ நம்ம ஜிமினா தான் அந்த பிளேஸ்லேருந்து 3 மெம்பர்ஸில் 1 ஹாரி, 1 நம்ம ஜங்குக்கில் ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம ஜிமினா ஹாரியும் டேயும் இருக்கிற கிளாஸ் ரூமுக்கு தான் வராரு. இந்த மாதிரி வந்தோம். ஹாரியும் டேயும் பயங்கரமாக ப்ளே பண்ணி விளாண்டு ஒருத்தர் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு இவன் நேற்று ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி பேசி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜிமினா நேராக டே கிட்ட எனக்கு நான் நியூவாக வந்துருக்கிறதுனால லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்கணுன்னு தெரியல, என்னை லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போவியா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டே ஹாப்பியாகி வா நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சா. இப்படி பிடிக்கிற அந்த டச்சிங் மூமெண்ட்டுக்கு ஜிமினாவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு டே தன்னோட பிரதர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சோம். ஹாரி டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு, ஃப்ரெண்டு நான் சைல்ட்லேருந்து உன் பக்கத்தில் இருக்கேன், நீ ஒவ்வொரு பர்சன்ட் கிடச்சிட்டா உடனே அவங்க கூட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு போயிடுவியா, என்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹாரி இப்போ நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஈவனும் நம்ம பிரதர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா திங்க் பண்ணிவிட்டு, அப்போ நம்ம பிரதர் அந்த பர்சண்ட்டாக இருக்குமோ, யாராக இருக்கும் அந்த பர்சன்ட், ஒருவேளை அந்த பர்சண்ட்டாக இருக்குமோ, அந்த பர்சன்ட் கிட்ட எப்படி பேச அந்த பர்சன்ட் இதை மாதிரி டச் பண்ணாதானே தெரியுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே நம்ம ஜிமினா ஹாரி டே 3 பேர் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி வர்ற மூமெண்டம் ஆப்போசிட் காரிடோரிட்டில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு வராரு. இந்த மாதிரி டே ஹாரியை தாண்டி இன்னொரு பர்சனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு வர அந்த மூமெண்ட்டும் ஜிமினா எதுவுமே பேசாமல் அந்த திங்கிங் தன்னோட பிரதர் யாருங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே வர அந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம ஜிமினா அந்த திங்கிங்கில் நடந்து வரதில் கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே அவளை போவாரா. வெளில போகிற ஜிமினாவை நம்மகிட்டே ஹக் பண்ணபடி கிரிப்
அப்படி பாரா ஜிமின் பாட்டு கீழே விழுந்துடாட அப்படிங்கிற மாதிரி இப்படி கிளிப்பை பிடிச்சா இந்த மாதிரி டேன்னு 1% ஹக் பண்ண அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆப்போசிட் காரிடோரத்தில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வேகமாக வந்து நம்ம டேயையும் பிரிக்கிறாரு, ஜிமினாவையும் புஷ் பண்ணி பிரிக்கிறாரு. இப்படி பிரிக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் ஜிமினாவோட செஸ்ஸில் அப்படி புஷ் பண்ணபடி தள்ளுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் டச் பண்ணுற ஃபீலுக்கு நம்ம ஜிமினா தன்னோட பிரதரோட பவரை ஃபீல் பண்ணுறாரு. ஜங்குக்கு தான் அந்த ஏலியனுங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணபடி அப்படியே நிமிண்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு இருப்பா காரிடோரத்தில் அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சிட்டு நான் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் ஃப்ரெண்டை இப்படி பிரித்து விடுவா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஃபைட் போகிற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயை பாட்டுட்டு திரும்புறாரு. உனக்கு என்ன பிரச்சனை டேயா, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க, எப்போட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பியா, மார்னிங் என்னன்னா அந்த மாதிரி ஃபைட் பண்ண, ஆஃப்டர்நூன்னா இந்த மாதிரி என்ன செலாசாக்கி பார்க்குறியா, உன்னையே நான் செலாசாக்கணும், பிரதரை எதுக்குடா செலாசாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோமானம் கோவப்படுத்தாத, நீ என் பிரதர் தானடா, பிரதர் 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம பயங்கரமாக கட்டுறதை பார்த்துட்டு டேயோட லிப்பை பிடிச்சி அப்படியே க்ளோஸாக இருக்கிறாரு. லிப்பை பிடிச்சி க்ளோஸாக இருக்கிறாரு. பிரதர் நீ இன்னொரு டைம் உன்னோட மவுட்டு பேசிச்சின்னு வச்சுக்கோ, மவுட்டு அப்புறம் ஒழுங்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னையே மிரட்டுறியா, இப்போ என்ன உனக்கு, வா கேண்டீனுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கூட வந்து நம்ம டீக்கு ஜங்குக்கு மட்டும் கேண்டீனுக்கு கூட்டு போகிறாரு. இவனுக்கு இப்போ என்ன ஆச்சு, ஒட்ட கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டானா அப்போ